வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025க்கு ஸ்டாக்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பண்ணி பார்க்குறோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அமேடெக். இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.22 இருக்கு. இது வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட் தான். அதனால சால்வன்சி பொசிஷனும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய வேல்யூஷன் பார்க்கும்போது பிஇ 29 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அப்போ இபிஎஸ் உடைய லெவல், இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ப்ரைஸ் டு புக் 4.15 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக வச்சிருப்போம். ஸோ இப்போ இது அதை நெருக்கி வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி ஹை போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்திருக்கிறதுனால ஆல்ரெடி 5 தட்டி தொட்டிருப்பாங்க. இப்போ கரெக்ஷன்ல இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய இபிஎஸும் சரி, இபிஎஸோட இபிஎஸ் இன்க்ரிமெண்டல், இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல்ல இருக்கணும். அதே மாதிரி புக் வேல்யூவும் அட்ஜஸ்ட் ஆகணும். அப்படி ஆகும்போது இது மேலிட்டான பாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி ஆகலை அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுத்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம். நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 43.18, ஃபேர் ப்ரைஸ் 77.17, கரண்ட் ப்ரைஸ் 180.5. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.34 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ். 2.5 நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வச்சிருப்போம். ஆல்ரெடி இவன் மேலே போயிட்டு கரெக்ஷன் எடுக்கிறதுனால கரெக்ஷனில் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நம்ம பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துட்டோம். பிபி மேலே அவனும் ஹையாக போயிட்டு தான் கீழே இறங்கிட்டு இருக்கிற கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இப்போ இவனுடைய இபிஎஸோட டிடிஎம் நமக்கு 6.13 இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அதோடைய ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது 1.53. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 1.46. அதை காட்டில் இது ஒரு 0.7 கிட்டக்க கூட இருக்கு. 0.7 கிட்டக்க நமக்கு இது கூட இருக்கு. அப்போ அது ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். ஸோ இபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் இதை எஸ்டிமேஷனே எடுத்தா கூட அவனோட ஆக்சுவல் ரிசல்ட்ல அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுதுங்கிறத எடுத்துக்குவோம். அதே சமயத்தில் இது மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவன் 1.52 கடந்து போகணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம எதிர்பார்க்குது. 1.52 கடந்து போகணும். ஆல்ரெடி 1.68 எடுத்திருக்கிறான். அதையும் கடந்து போனால் தான் இது மேலே ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்து பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மாறா இவன் 1.53க்கு கீழே எடுத்துட்டான், 1.46 அதுக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் 1.46 எடுத்தா ஸ்டாக்னேட் ஆகும். அது கீழே எடுத்தா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வரும். அப்போ கரெக்ஷனை சப்சிக்வெண்ட்டாக லீட் எடுக்கத்தான் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் அதோடைய ஆவரேஜ் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 109லேருந்து 154 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆவரேஜ் பிரைஸ் ரேஞ்சா இருக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல. இப்போ இது எக்ஸ்போனன்ஷியல்ல போனதுனால அதுல இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ இங்கே சார்ட்ல S1ங்கிறது சப்போர்ட் 1, பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட். இந்த பிரேக் பாயிண்ட்டை ஜோன் ஆக்கியிருப்போம். பிரேக் பாயிண்ட் பாட்டம், பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்போம். R1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துக்கலாம். S1ங்கிறது 82 to 83, பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு 113லேருந்து 114, பிரேக் பாயிண்ட் 152லேருந்து 153, பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சு 199லேருந்து 201, ரெசிஸ்டன்ஸ் 1 255லேருந்து 256. இது நமக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இவன் ஆல்ரெடி கரெக்டாக பிபியோட டாப் ரேஞ்சுக்கு போயிட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்துருக்கிறான். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்து பிபியில் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்கிறான். ஆல்ரெடி இவன் ஒரு தடவை இந்த இடத்துல 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம ட்ரெண்ட் லைன் போடுவோம். இப்போ நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கிறான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ நமக்கு இங்கே நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே சப்சிக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன், இபிஎஸோட ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது இதை காட்டிலும் கூட இருக்கிறதுனால இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அப்சைட் மூவ்மெண்ட்டாக அவன் பிரேக் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான்.
இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவன் வந்து அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் வர்ற வரைக்கும், இவன் இந்த ட்ரெண்ட் லைனோடையே இப்படியே கீழ வந்துட்டு, இந்த இதுல இப்படியே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்து பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு இது மேல நல்ல லீடு கொடுத்துட்டான், இபிஎஸ் உடைய லீடு வந்து நல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவன் வந்து இப்படி மேலே ஏறி ஒரு புல் பேக் எடுத்துட்டு அவன் எவ்வளவு லீடு கொடுத்துருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ரைஸோடைய மூவ்மெண்ட்டு நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் 1.7க்கு 1.68 உடச்சி 1.7லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க R1 தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மாறா இவன் வந்து கீழே பெர்ஃபார்மன்ஸஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த இடத்துல இருந்து கீழே இப்படி வந்துட்டு இப்படி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே கீழே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். அதனால இப்போ இருக்கக்கூடிய நிலையில நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்குவோம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலே உடைக்குதா கீழே உடைக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.